இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்ம என்ன சொல்கிறத பார்ப்போம். தேவன் இறந்து மறுபடியும் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் முதல்ல தரிசனமானது மரியாளுக்கு தான். அப்போது தேவனை பார்த்த உடனே தேவனுடைய கையை இறுக்கமாக பிடிக்கும்போது தேவன் என்னை தொடாதேன்னு சொல்கிறாரு. நான் இன்னும் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகலைன்னு சொன்னதுக்கு அர்த்தம் மரியாள் தீட்டுப்படுத்துகிறான்ற அர்த்தம் இல்லை. தேவன் உயிரெழுந்த செய்தியை முதல்ல மரியாள் மூலியமாக தான் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அப்போ மரியாள் தேவனுடைய கையை இறுக்கமாக பிடிக்கும்போது மரியாள் தேவனை விட்டு போக மாட்டேன் என்னும், தேவன் அவளை விட்டுட்டு போயிடக்கூடாது என்னும் உறுதியாக நினைக்கிறார்ன்றதை உணர்ந்த தேவன் இப்படி தொடாதேன்னு சொல்கிறார். ஏன் தேவன் மரியாள் கிட்ட இன்னும் நான் பிதாவின் இடத்துல ஏறி போகலை அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் ஏறி போக போகிறேன் அப்படின்றத சொல்கிறாருன்னா, சீஷர்கள் எல்லாரும் மனதுக்கத்தோடு இருப்பாங்கன்றதை உணர்ந்த தேவன் அவங்களுக்கு முதல்ல வெளிப்படுறாரு. அவங்களுக்கு ஆறுதல் உண்டு பண்ணதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அவங்கள நிரப்புறாரு. எதுக்காகனா தேவன் பரத்துக்கு போனதுக்கு அப்புறமும் தேவன் அவங்களோட ஆவியோடு இருக்கிறாரு அப்படின்றத உணர பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பரத்துக்கு போகிறாரு. அப்போது தேவன் மேலே அன்பு வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவரோட ஆவியை வழங்கியிருக்காரு. அந்த பரிசுத்த ஆவியோடு எப்போதும் தேவனை நம்ம துதிக்க நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டிருக்கோம். ஆமேன்.